வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் ஞாயிற்றுக்கிழமை செய்திகளை தொடர்ந்து ஒலிபரப்பாகும் தகவல் சஞ்சிகை உரையாடல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதன்மை தலைப்பு ஒன்றை கொண்டு வந்திருக்கிறோம் நேர்களே. உலக வர்த்தகத்தில் நீங்களும் என்ற தலைப்பில் வாய்ப்புகளுக்கான கதவுகளை நாங்களே திறப்போம் என்ற உப தலைப்போடு உரையாடல் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மதிப்புக்குரிய ஜே செல்வகுமார், தலைவர், உலக தமிழ் வர்த்தக சங்கம், உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு என்ற பின்னணி கொண்ட போலாளர் ஒருவரை இன்று நாங்கள் இணைத்துக் கொண்டு இன்றைய உரையாடலை மேற்கொள்ள இருக்கிறோம். அவரை நேரலையில் இணைத்துக் கொண்டு இன்றைய உரையாடல் தொடரும். பாரதியார் பேசுகிற போது சொல்லியிருப்பார், திரகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது அவரது ஆலோசனை வேண்டுகோள். அப்போது இலங்கையிலும் இந்தியாவிலும் தாயகத்தில் இருந்தவர்களுக்கு திரைகள் ஓடி திரவியம் தேட வேண்டிய தேவை இருந்தது. அதற்காக உலகின் பல பாகங்களுக்கு திரைக்கடல் ஓடினார்கள். இப்போது திரைக்கடல் ஓடாமலே திரவியம் தேடுகிற வாய்ப்புகளும் பலருக்கு இருக்கின்றன. இருந்தாலும் திரைக்கடல் ஓடி வந்தவர்கள் தங்கள் வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காகவும், இதுவரை அந்த முயற்சியை எடுக்காதவர்கள் அவ்வாறான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் ஒரு முன்னோடியாக இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று தனிப்பட பேசுகிற போது திரு செல்லகுமார் என்னிடம் குறிப்பிட்டிருந்தார். அறிமுகம் என்று கேட்டபோது மிகவும் எளிமையாக உலக தமிழ் வர்த்தக சங்கம், த வேர்ல்ட் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் மற்றும் GoTo என்று சொல்லப்படுகிற குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஒரிஜின் என்று சொல்லப்படுகிற உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு, இந்த இரண்டு அமைப்புகளையும் நிறுவி அதன் தலைவராக இயங்கி வருகிற ஜே செல்வகுமார் அவர்களோடு இன்று பேச இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் அவரை இணைத்துக் கொள்வதற்கு முன்னர் அவர் எனக்கு சொன்ன இன்னொரு விடயம், தமிழர்கள் எல்லோரும் தங்களை தாங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு தொழில் மட்டும் செய்பவர் இன்னொரு தொழிலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கன்சர்வேட்டிவ் என்று சொல்லப்படுகிற மிகவும் ஒரு பாதுகாப்பாக சிந்திக்கிற பின்னணி கொண்ட தமிழர்கள் ஓரளவு வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு முன்னே வர வேண்டும் என்றால், முன்னேற்றம் காண வேண்டுமானால் இவ்வாறான உதவி தேவைப்படும் என்பதை அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் நாங்கள் இப்போது அவரை இணைத்துக் கொள்ள இருக்கிறோம். வேலைக்கு போவதை தொழிலாக கொண்ட தமிழர்கள் வேலை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பது அவரது கருத்து. 11 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணியை செய்து வரும் அவர்கள் 12வது ஆண்டு விழா ஒன்றையும் ஆண்டு கூட்டம் ஒன்றையும் நடாத்த இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டே இப்போது எங்களுடன் இணைந்திருக்கும் திரு ஜே செல்வகுமாரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோம். திரு ஜே செல்வகுமார் அவர்களே, வணக்கம். வணக்கம். தாயகம் வையகம் தழுவிய தாயகத்தோட பண்பலையில இணைகிறது ரொம்ப சந்தோஷமும். இந்த தாயகம் ஒலிபரப்பு சேவையில் இது 2வது முறை நான் உங்க கூட கலந்துரையாட போறேன். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியா அனைவருக்கும் இருக்கும் நான் நம்புறேன். பல திட்டங்களோடு வந்திருக்கும் நீங்கள் எங்களோடும் இந்த நேரத்தை பெருமதியாக கழிக்கும் நோக்கில் வந்திருப்பதை மகிழ்ச்சியுடன் பார்க்கும் அதே வழியில் உங்களுக்கும் எங்கள் நேர்கள் சார்பில் நன்றிகளை சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லுகிற போது நான் ஒரு அறிமுகமாக சொல்லுகிற போது சொன்னேன், இந்த உரையாடலின் நோக்கம் அல்லது உங்கள் முயற்சியின் நோக்கம் தமிழர்கள் தங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். வேலைக்கு போய் கொண்டிருக்கிற தமிழர்கள் வேலை கொடுக்கும் அளவுக்கு வளர வேண்டும். ஒரு தொழில் மட்டும் செய்து கொண்டிருக்கிற தமிழர்கள் இன்னொரு பக்க தொழிலாக இவ்வாறான தொழில்களை செய்ய முடியும். சில தொழில்கள் அதிகம் முதலீடு இல்லாமலே செய்யப்பட முடியும். இவற்றையெல்லாம் நெட்வொர்க் என்று சொல்லப்படுகிற ஒரு வேலைப்பாடு ஊடாக இணைத்து வாய்ப்புகளை பெருக்குவது உங்கள் நோக்கம் என்று சொன்னீர்கள். உங்கள் பார்வையில், உங்கள் வார்த்தைகளில் அதை நீங்கள் சொல்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த வகையில் சொல்லுங்கள், உங்கள் இந்த இப்போது நீங்கள் பேச இருக்கிற விடயத்தின் ஒரு சுருக்கம் என்ன செய்கிறோம்? கடந்த 11 ஆண்டுகளாக உலக தமிழர்களை இணைத்து 11 ஆண்டு நாங்கள் அந்த உலக தமிழ் வம்சாவளி மாநாடு, குளோபல் கனெக்ட் கான்ஃபரன்ஸ், எக்ஸிபிஷன்ஸ், உமன் ஆண்டர்பிரனர் ஃபாரம் இப்படின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை 2 நாள் நிகழ்வாக நடத்திட்டு இருந்தோம். 10 ஆண்டுகள் தமிழகத்தில் இந்த நிகழ்வு நடக்கிறது. 10 ஆண்டுகளும் பல்வேறு நாடுகள்ல இருந்து தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு சிறப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய தமிழர்கள் சொன்னாங்க, என்ன சார் எல்லாமே ஆண்டுதோறும் இந்தியாவுக்கே வர வைக்கிறீங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடுகள்ல செய்யுங்க, அப்பதான் அந்த உறவுகளை தமிழ் உறவுகளை புதுப்பிக்க முடியும். நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்காது, இந்தியாவுக்கு வந்து போறதுக்கு செலவினங்கள் அதிகமா இருக்கும். அதனால நீங்க ஒவ்வொரு ஆண்டும்
ஒவ்வொரு நாடுகள செலக்ட் பண்ணி, அந்த நாடுகள்ல வந்து நீங்க நிகழ்ச்சி நடத்துங்க. அப்படின்னு பல்வேறு நாடுகள் தமிழர்கள் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ம். கடந்த ஆண்டு வந்து ஜனவரி மாசம் வந்து 11ஆம் ஆண்டு உலக தமிழர் வம்சாவளி மாநாடு, குளோபல் கனெக்ட் கான்ஃபரன்ஸ், உமன் ஆண்டர்பிரினர் ஃபாரம் அப்படியெல்லாம் வந்து நிகழ்ச்சி நடத்தணும். அது வந்து பினாங்கு மாநில ம். அரசாங்கத்துடன் இணைஞ்சு, தமிழ்நாடு அரசு அனுசரணையோட வந்து அதுல வந்து கிட்டத்தட்ட 50 நாடுகள்லேருந்து 1000த்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கலந்துக்கினாங்க. மலேசியா தமிழர்கள் வந்து ஒரு 2500லேருந்து 3000 பேர் கிட்ட அவங்க கலந்துக்கிட்டாங்க. 2 நாள்ல வந்து நிகழ்ச்சி நடந்தது. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 30 அரங்கங்கள் வந்து தமிழக அரசு வந்து அமைச்சிருந்தாங்க. ஒரு மாநில அமைச்சர், ஒரு 3 எம்பி, மலேசியா எம்பிங்க எல்லாம் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3 எம்பிங்க கலந்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி வந்து ஐஏஎஸ் ஆஃபீசர், இந்தியன் அட்வைசரி ஆஃபீசர்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அரசாங்கம் அ தமிழ்நாடு அரசு நிறுவனங்களே வந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க. சிறு மற்றும் குறுந்தொழிலதிபர்லாம் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இதனால வந்து நெறைய வெளிநாட்டு தமிழர்களுக்கு அது ஒரு பயனுள்ளதா இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்க்கும்போது, இப்ப ஆஸ்திரேலியால அ டிசம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகள்ல இந்த நிகழ்வ நடத்துறதுக்கு தமிழக அரசோட அனுசரணையும், அ என்எஸ்டபிள்யூ அதாவது நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசாங்க உதவியுடன், 2 மாநில அரசு உதவியுடன் இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கப்போது. இதுக்கு வந்து அ இந்திய அரசாங்கத்த த இந்திய தூதரகம், துணை தூதரகம், சிட்னில இருக்கிற துணை தூதரகம் வந்து ஒரு பெரிய அனுசரணையா இதுக்கான ஒத்துழைப்பு நல்கி, அதுக்கான முயற்சிகள்ல எல்லா விதத்திலயும் எங்களுக்கு வந்து ஒரு ஆதரவாவும், சப்போர்ட்டாவும் இருந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. ம். இந்த விவரங்களை ஒவ்வொரு விடயத்தையும் தனித்தனியாக பேசுவதும் சிறப்பு என்ற ஒரு கருத்து. அந்த வகையில் நான் உங்களை கேட்க விரும்புவது என்னவென்றால், இந்த 2 அமைப்புகளை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். உலக தமிழ் வர்த்தக சங்கம், வேர்ல்ட் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ், மற்றதுக்கு பின்னர் வரலாம் உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு, உலக தமிழ் வர்த்தக சங்கம். இவர்கள் யார்? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்ற அந்த விடயத்தை சுருக்கமா சொல்வீர்களா? ஆ. செல்வா. நான் வந்து முதல்ல வந்து 18 ஆண்டுகள், அதாவது 1998ல இருந்து அ அ இந்திய மலேசிய வர்த்தக சங்க தலைவரா, மலேசிய முன்னாள் அமைச்சர் டத்தோ சாமுவேலோட சீரிய தலைமையில என்ன வந்து நியமிச்சாங்க. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் வந்து அதுல வந்து பணிபுரிஞ்சேன். 2 மாநில அ 2 நாட்டோட இதுக்கு அரசாங்கத்தோட உதவியோட நெறைய விஷயங்கள் செஞ்சோம். அப்ப வந்து நெறைய நாடுகளோட தூதர்கள் வந்து எங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆக முடிஞ்சது. வெளிநாட்ல எல்லா நாட்டு தூதரங்க கூட எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இணக்கமான இருந்தது. அப்போ நெறைய வந்து, "சார் நீங்க ஏன் வந்து நெறைய தூதருங்க, ட்ரேட் கமிஷனர்ஸ்லாம் சொன்னாங்க. நீங்க என்ன ஒன்லி மலேசியாக்கு மட்டும் பண்றீங்க? ஸோ வேர்ல்ட் வைடு நம்ம தமிழர்கள் இருக்காங்க." அதெல்லாம் பண்ணோம். நெறைய நாட்ல வெளிநாட்ல தமிழ் தூதர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அது மாரி செய்யுங்க. அப்போ வந்து எங்க நாட்ல இருந்து நாங்க ஏதாவது செய்ய முடியும். மலேசியான்னா மலேசியா மட்டும் தான் செய்ய முடியும். ஆனா அ வேர்ல்ட் தமிழ் சேம்பர் அப்டின்னா நெறைய நாடுகள் வந்து இணைக்க முடியும் அப்டின்னு சொன்னாங்க. நெறைய நாட்ல இருக்கிற தமிழர்களுக்கு வியாபாரத்த கொண்டு ஸோ அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, இந்தியால இருக்கிற அ ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ், தமிழ் ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் அவங்களோட கைடன்ஸ்லாம் எடுத்து, எப்படி வந்து அரசாங்கத்தோட உதவி எடுக்க முடியும்? எப்படி இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கத்து உதவியெல்லாம் எடுத்து, எப்படி வந்து நம்ம பெனிஃபிட் செய்யலான்ட்டு ஒரு கலந்துரையாடல் பண்ணோம். அந்த கலந்துரையாடல்ல இது பண்ணிட்டு, நெறைய தமிழக அரசோட கைடன்ஸோட அந்த அப்போ அ மாநில கவர்னரா இருந்த டாக்டர் ரோசய்யா, ம். 2015ஆம் ஆண்டு கவர்னரா இருந்த ரோசய்யா வந்து அந்த உலகத்தமிழ் வர்த்தக சங்கத்த துவக்கி வச்சு, அப்பயே வந்து வேர்ல்ட் வைடு இருக்கிற தமிழர்கள வர வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அப்படிதான் அந்த வேர்ல்ட் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் உருவாச்சு. ம். இத செஞ்சுட்டே இருக்கும்போது, "என்ன சார் ஒன்லி நீங்க வந்து பிசினஸ் பீப்பிள மட்டும் வர்த்தகர்களை மட்டும் வர்த்தகர மட்டும் பார்க்குறீங்க. ம். எங்களுக்கும் வந்து உலகளாவிய ஒரு அமைப்பு வேணும். உலகளாவிய தொடர்பு நமக்கு வேணும்." ஒரு புக் எழுதுறாருன்னா, அவரு அந்த புக்க வந்து எந்த நாட்டுக்கு கொண்டு முடியும்? ஏன்னா, ஐநா சபையில பதிவு பெற்ற நாடுகள் வந்து 193 நாடுகள் இருக்கு. அந்த 193 நாடுகள்லயும் தமிழர்கள் இருக்காங்க. ம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அ டொமினிக் ரிபப்ளிக் டொமினிக்ன்னு ஒரு இடம் இருக்கு. ம். அங்க மொத்தமே வந்து 18 தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. ம். அந்த 18 தமிழர்ல வந்து 16 தமிழர் இலங்கை தமிழர்கள். ம். 2 தமிழர் தான் புதுக்கோட்டை தமிழர். ம். ஸோ இப்படி வந்து எல்லா இடத்துலயும் பறந்து விரிந்து இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன வந்து இலங்கையில நமக்கு ஒரு ஒரு பேரினவாதம் நடக்கும்போது, நெறைய ரியாட்லாம் நடக்கும்போது 83கள்லாம் நடந்து, அப்ப இருந்து நடந்து வரும்போது, நெறைய பேர் வந்து அவங்க எந்த இதுவும் அவங்க கொண்டு போல. வெறும் அவங்க கைத்தொழில கைய மட்டும் தான் நம்பி வந்து வெளிநாட்டுக்கு வந்தாங்க. ம்.
அப்படி வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுல அவங்களோட சொந்த முயற்சியில எந்தவித ஆதரவு இல்லாம, தன்னோட நம்பிக்கைய வச்சு மட்டும் இன்னைக்கு பல நாடுகள்ல இருக்கிறாங்க. இந்த 193 நாடுகளும் தமிழர்கள் இருக்காங்க. அப்படி அந்த நாடுகள்ல இருக்கிற தமிழர்களுக்கு நம்ம வந்து அ ஏதாவது ஒரு வகையில அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு பிசினஸ் பண்ணணும். ம், அப்படின்றதுக்காக தான் அந்த வேர்ல்ட் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அந்த வாய்ப்புகள வந்து எந்தெந்த நாட்ல வாய்ப்புகள் தேவையோ, அந்த நாடுகள்ல போய் நம்ம வாய்ப்புகள டைரக்ட்டா குடுத்து, அவங்களுக்கு வந்து வழிமுறை செஞ்சு, அவங்களையும் பிசினஸ் பீப்பிள் ஆக்கணும். இப்ப வந்து ஒவ்வொரு நாடா தமிழர்களை தேடி, வேர்களை தேடி நம்ம அவங்க கிட்டயே போறோம். ம், ஒரு ஆள் வந்து வொர்க் பண்ணிட்டு இருப்பாரு. கவர்ன்மென்ட்ல வொர்க் பண்ணுவாரு. பிரைவேட்ல வொர்க் பண்ணுவாரு. அப்படி வொர்க் பண்ணிட்டு இருந்தா கூட, அவங்க ஒரு பிசினஸ செய்யணும். பார்ட் டைம்ல பிசினஸ் பண்ணணும். ம், இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம பிசினஸ் பண்ணணும். சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ல எப்படி வியாபாரம் பண்ணலாம்? இதுக்கான வாய்ப்புகள வந்து கொண்டு வந்து நம்ம குடுக்குறோம். ம், இப்ப உலகளாவிய வந்து கிட்டத்தட்ட வேர்ல்ட் வைட் வந்து ஒரு 300 பேர் தொழிலதிபர்கள நம்ம கொண்டு வரோம். அந்த 300 தொழிலதிபர்கள்ல வந்து இந்த நிகழ்ச்சிக்கு நான் கொண்டு வரேன். அந்த கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட 150 பேர் வந்து அ பியூர் பிசினஸ் பீப்பிளா ம், இருப்பாங்க. அ ஒரு 50 பேர் வந்து அவங்க பிசினஸ தேடி வருவாங்க. ம், தொழில் வாய்ப்புகள் எங்கெங்க இருக்குன்னு தேடி வருவாங்க. டெலிகேட்ஸா வருவாங்க. பிசினஸ் டூ பிசினஸ் பண்ணலாம். அவங்க ஒரு பிரான்சைசி வச்சிருப்பாங்க. ஆ ஆஸ்திரேலியால கிளை தொறக்கலாம். கனடால கிளை தொறக்கலாம். அப்படின்ற மாரி தொழில் வாய்ப்புகளோட வருவாங்க. இந்த திட்டங்கள் தமிழக அரசு கூட நம்ம இணக்கமா தெரிஞ்ச பிறகு, தமிழக அரசாங்கமே அரசு நிறுவனங்கள்ல கிட்டத்தட்ட 30 அரங்கங்கள் வந்து தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் அமைக்கிறாங்க. இந்த ஆஸ்திரேலியால நடக்கிற ஈவென்ட்ல. ம், 12வது குளோபல் வர்த்தக ம். மாநாடு. இந்த உலகத்தமிழ் வம்சாவளி அமைப்பு பல பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருப்பதை அல்லது இந்த வேர்ல்ட் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸை இணைத்துக் கொண்டு நீங்கள் எளிமையாக விடயங்களை நடாத்துங்கள் என்று கேட்டதால் நான் அந்த படங்களை கொண்டு வரவில்லை. இருந்தாலும் உச்ச திரை நட்சத்திரங்கள் நான் விஜய், ஆர்யா போன்றவருடன் எடுத்த படங்கள், நிறைய நடிகைகள் வந்து மேடையில் நின்று எடுத்த படங்கள், அரசியல் தலைவர்கள், சமூக தலைவர்கள், வீரபாண்டியன் போன்ற ஒரு அரசியலில் இல்லாத அரசியல் தலைவர்கள் எல்லோருடனும் எடுத்த படங்களும் எளிமையாக பயிரப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் அந்த படங்களை நான் கொண்டு வரவில்லை. வேண்டுமானவர்கள் செல்லகுமாரின் முகநூலிலேயோ அல்லது இந்த வேர்ல்ட் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் முகநூலிலே போய் அவர்கள் சந்திப்பவர்கள் என்பது ஒரு அங்கீகாரத்தின் அடையாளம் என்ற அடிப்படையிலும் நீங்கள் அவற்றை பார்க்கலாம். அதன் மூலம் இவர்கள் எந்த விதமான இணைப்புகளை கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெரியும். அதே வேளையில் என்ன பயன் எங்களுக்கு கிடைக்கும் என்பது பற்றி நாங்கள் இப்போது பேச வேண்டும். கொஞ்சம் இந்த விடயங்களை நீங்கள் ஒரு வியாபார ரீதியில் அல்லது உங்களுக்கு ஒரு லாபம் தரும் ரீதியில் இதை செய்யவில்லை என்ற அடிப்படையில் நாங்கள் புரிந்து கொண்டிருப்பதால் சில உதாரணங்களை சொல்வது சிறப்பாக இருக்கும். என்னை ஒருவர் ஒரு அரசு தொழில் பார்த்து கொண்டிருப்பவனை நாங்கள் அப்போது எங்களுக்கு சொல்வார்கள், கோழி மேய்த்தாலும் கவர்மெண்டில் கோழி மேய்க்க வேண்டும் என்று. ஏனென்றால் சம்பளம் வரும், பாதுகாப்பாக இருக்கலாம் என்பது. ஆனால் ஒரு ரிஸ்க், ஒரு 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 சவாலாக எடுத்துக்கொண்டு முதலிட்டு முன்னே போவது என்ற கேள்வி இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத ஒருவரிடம் ஒரு வியாபாரம் தொடங்கலாம் என்றால் அவர் நான் ஒரு சாப்பாட்டு கடை, உணவு கடை தொடங்கலாம், ஒரு ஸ்பைஸ் கடை தொடங்கலாம், ஒரு அலங்காரங்கள் செய்வதற்கான ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம் என்று ஒரு சின்ன மட்டத்தில் யோசிப்பார். ஆனால் கொஞ்சம் பறந்து யோசிக்காவிட்டால் எங்களால் சிறப்பாக இயங்க முடியாது என்ற கேள்விகளும் தகவல்களும் இருக்கின்றன. பிரான்சைஸ் என்பது இன்னொன்று. ஒரு உட்கார்ந்து இருந்து கொண்டு ஒரு ஒரு $50,000 தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கும் ஒருவரோ அல்ல ஒரு பிசினஸ் லோன் எடுக்கத்தக்க ஒருவரோ புதிதாக என்ன விதமான சிந்தனைகளோடு இந்த வியாபாரங்களை தொடங்கலாம், வர்த்தகங்களை தொடங்கலாம் என்று நினைத்தால் சுருக்க அறிவுரையாக உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா செல்வா? நீங்க வந்து இன்னைக்கு வந்து எஜுகேஷன் டூரிசம் அப்படின்னு இருக்கு. ப்ராப்பர்ட்டி டூரிசம்னு இருக்கு. மெடிக்கல் டூரிசம்னு இருக்கு. ம், இப்போ தமிழர்கள் என்றாலே தாய் உறவு, தாயகம் அப்படின்னா இலங்கை. ம், அப்படின்னா இந்திய தமிழ்நாடு. இந்த இதுல வந்து நமக்கு பரிட்சயமானவங்க எல்லாமே இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். இப்ப இலங்கை அரசாங்கம் புதியதா வந்திருக்கிற அரசாங்கம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சியா நெறைய விடயங்கள செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், இன்னைக்கு ஆக்கப்பூர்வமா என்ன நடக்குது? அத பார்க்கும்போது, அ நெறைய விஷயங்கள் செலவினங்கள குறைச்சு நெறைய விஷயங்கள் பண்ணும்போது, நெறைய பேர் விரும்பத்தக்கிற அரசாங்கமா இருக்குது. அந்த அரசாங்கத்துக்கு ப்ராப்பர்ட்டி டூரிசம் பண்ணலாம், எஜுகேஷன் டூரிசம் பண்ணலாம், அப்புறம் வந்து மெடிக்கல் டூரிசம் பண்ணலாம். இது வந்து இன்வெஸ்ட்மென்ட் இல்லாமலேயே நம்மளால செய்யக்கூடியது. இப்போ இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க நெறைய நிறுவனங்கள கொண்டு வரோம். இப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கொண்டு வரோம். ஃபுட் இண்டஸ்ட்ரி கொண்டு வரோம். தென் வந்து ஐடி இண்டஸ்ட்ரி கொண்டு வரோம். லித்தியம் பேட்டரி கொண்டு வரோம்.
அப்புறம் வந்து சோலார் எனர்ஜி கொண்டு வரும். விண்மில் கொண்டு வரும். இது மாரி அப்புறம் குப்பைகள்ல வந்து எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி கொண்டு வர்றது. ம். அது மாரி இது மாரி டெக்னாலஜிஸ் வைஸ் நெறைய வந்து கொண்டு வரும். ஆனா, நம்ம வந்து ஒரு தொழில் அப்டின்னா, $1,00,000 வச்சு பண்ணணும் அப்டின்லாம் இல்ல. $5,000 இருந்தா கூட போதும். ஒரு லேப்டாப் இருந்தா போதும். ஒரு மொபைல் இருந்தா போதும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு, நம்ம வந்து டெய்லி நம்ப பாவிக்கிற மாரியே பாவிச்சு, அதிலேயே வந்து வியாபாரம் செய்யக்கூடிய இது இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்டால், 50 பி2பி டேபிள் தேவை. ம். மீதி வந்து கிட்டத்தட்ட 200 பேர் டெலிகேட்ஸா வரும்போது, எல்லாருமே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும், அந்த அவங்களோட பொருள வந்து இங்க இணைக்கிறதுக்காக, அவங்க பண்ற தொழில கனெக்ட் பண்றதுக்காகவே, கனெக்ஷனுக்காகவே வராங்க. ஸோ இது மாரி ஆளுங்ககிட்ட வந்து நம்பளும் இங்க இந்த இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு கட்டணம் கிடையாது. ம். இலவசம் தான். நம்ம தமிழர்கள் யாரா இருந்தாலும் தமிழர்களா யார் வந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு வரவங்க இலவசம் தான். வரவங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க ஒண்ணே ஒண்ணு செய்றோம். அவங்க வந்து ஒரு Google ஃபார்ம் வந்து ஒண்ணு குடுக்குறோம். அந்த ம். Google ஃபார்ம்ல பேரு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, என்ன தொழில்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு ஒரு ஆளுக்கும் ஆம்பிஷன் இருக்கும். இன்னைக்கு வேற வழியே இல்லாம தன்னோட குடும்பத்துக்காக அரசாங்கத்திலயோ, பிரைவேட்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சிருப்பான். ஆனா அவனுக்கு வந்து ஒரு பேஷன் ஒண்ணு இருக்கும். ம். இது செய்யணும்னு நெனச்சிருப்பான். அவன் குடும்ப சூழ்நிலை செய்ய முடியாது. அதனால அவங்கள என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது அந்த தொழில்ல இன்ட்ரெஸ்ட்டும் போட்டு இன்வெஸ்ட்மென்ட் இருக்குன்னா, இன்வெஸ்ட்மென்ட் $5,000 $10,000 பண்ண முடியும்னா போடலாம். ம். அப்படி இல்ல என்னால வித்தவுட் இன்வெஸ்ட்மென்ட்ல செய்றேன் அப்படின்னா, அவங்களுக்கு நாங்க ஒரு தனி செக்மென்ட் வைக்கிறோம். ம். ஏன் அந்த Google ஃபார்ம் கூட எடுக்கிறேன்னா, முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து மேட்சிங் எல்லாம் பண்ணி குடுப்போம். அந்த மேட்சிங்லாம் இவங்க நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா, ம். யார் யார் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் இவங்கள மேட்ச் பண்ணி குடுத்தா, அது பண்ணலாம். ம். 2வது இன்னொரு விஷயம், அங்க வரவங்களுக்கு எல்லாருமே ஃபுட் எல்லாம் ஃப்ரீயாவே தான் குடுக்குறோம். எதுவும் கட்டணம் இல்ல. வரவங்களுக்கு வந்து அந்த ஃபுட் எல்லாம் குடுக்கும்போது, அவங்கள ஃபுட் எல்லாம் பத்தாம போகக்கூடாது. வரவங்களுக்கும் அதெல்லாம் ம். இருக்கணுன்றதுக்காக தான் அந்த Google ஃபார்ம் முன்கூட்டியே குடுத்து பதிவு ரெஜிஸ்டர் செய்யுமாறு ஆமா. கேட்டிருக்கிறோம். அதுவும் அத செய்றோம். திட்டமிடல் நோக்கங்களுக்காக என்று ஆமா, என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆமா. ஆனால் இதில் இன்னொன்று நீங்கள் சொல்லுகிற போது 2 விடயங்களை சொல்ல வேண்டும். முதலாவது இலங்கை அரசாங்கம் தமிழர்களும் ஆதரித்து வந்த அரசாங்கமாக இருந்த போதிலும், இப்போது சில கருத்து வேறுபாடுகள் தமிழர்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மேலும் இருக்கின்றன. நீங்கள் சொல்லுகிற போது அது ஒரு சாதகமான நிலைமை இருப்பதாக சொன்னதை நான் தொட்டு பேச வேண்டும். அதே நேரத்தில் உங்கள் கருத்துக்களை நான் குழப்பாமல் நீங்கள் தொடர்ந்து பேசுவதற்கு அந்த வாய்ப்பையும் தர வேண்டும். ஒரு அஹ், சின்ன மன வேறுபாடுகள் இப்போது இருந்து கொண்டிருப்பதால் தமிழர்களும் இப்போது வந்திருக்கிற அரசாங்கத்திலும் ஒரு மாற்றத்தோடு இருக்கிறார்கள் என்பதை மட்டும் சொல்லுகிறேன். ஆனாலும் வாய்ப்புகள் கிடைக்கிற போது குறிப்பாக தமிழர்களோடு ஒரு வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிற போது அரசாங்கம் எப்படி இருந்தாலும் நாங்கள் அரசாங்கத்துக்கு போய் அரசாங்கத்துக்கு சேவை செய்ய போவதில்லை, அல்லது அவர்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்க போவதில்லை. ஒரு வியாபாரத்துக்கான வாய்ப்பு இலங்கையில் இப்போது திறந்து இருக்கிறது என்பதை நீங்கள் சொன்னதாக நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொல்லுகிற போது ஒரு குறிப்பிட்ட வர்த்தக முயற்சி ஒன்றை தொடங்கலாம் என்று சொல்லுகிற போது கையில் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் பலருக்கு அந்த பிசினஸ் லோன் எப்படி இருக்கிறது என்பது தெரியாது. ஆகவே ஒரு ஆஸ்திரேலியாவில் உள்ளவர் இன்னொரு ஆஸ்திரேலியாவில் உள்ளவரிடம் பேசும்போது இவ்வாறான வர்த்தகத்துக்கான கடன் எப்படி குறைந்த வட்டியில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பெற்றுக்கொள்வார்கள் என்பது ஒன்று. ஆனால் என்னை போன்றவர்களுக்கு இருக்கத்தக்க பிரச்சனை தன்னம்பிக்கை குறைவு. எப்படி தொடங்க போகிறோம்? ஒரு சின்ன ஒரு ஆறு இருக்கும், ஆறு ஓடிக்கொண்டிருக்கும், கடற்கடாம் போலத்தான் இருக்கும், பலர் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் இந்த கரையில் நின்று எப்படி நடப்பேன், எந்த காலை முதல் வைப்பேன் என்று தெரியாமல் குழம்பி போயிருப்பேன். அந்த ஆரம்ப ஆலோசனை, எப்படி இதை தொடங்கலாம் என்பது சம்பந்தமான ஒரு ஆலோசனை, அதை எப்படி உங்களது அமைப்பு இவர்களுக்கு கொடுக்க முடியும்? அதை எப்படி நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறார் செல்வா. இந்த நிகழ்ச்சியில நாங்க வந்து அ ஒரு ஒரு சைடு வந்து எக்ஸிபிஷன் நடக்குது. ம். ஒரு சைடு வந்து பிசினஸ் டூ பிசினஸ் மீட் நடக்குது. இன்னொரு சைடு வந்து கான்ஃபரன்ஸ் நடக்குது. ம். அந்த கான்ஃபரன்ஸ்ல என்னென்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தொழில் துறை சார்ந்த வல்லுனர்கள் ம். வந்து ஒவ்வொரு வல்லுனரும் 15 to 20 மினிட்ஸ் வந்து அவங்கவங்களுக்கு குடுப்பாங்க. அந்த கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்து அமைதியா நம்ம கேட்டோம்னாவே, அந்த வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகள் வந்து யார் வந்து எந்த வாய்ப்புகள் பிடிக்குதோ, ம். அவங்கள போயிட்டு அந்த ஸ்டால்லயும், ம். அந்த பிசினஸ் டேபிள்லயும் போய் சந்திச்சு, ம். அவங்க கூட உரையாடி பண்ணலாம். ம். இது வந்து இதுக்கான வ கான்ஃபரன்ஸ்ன்றது இதுதான். என்னென்ன தொழில் வாய்ப்பு எந்த நாட்ல என்ன தொழில் வாய்ப்புகள் இருக்கு? நீங்க பணம் இல்லாம எப்படி பிசினஸ் பண்ணலாம்? ம். எல்லாமே துறை சார்ந்த வல்லுனர் வந்து ம். கான்ஃபரன்ஸ் பண்ண ம். போறாங்க. அதே மாதிரி வந்து இப்போ இந்த நாட்ல அ ஆஸ்திரேலியா பிரஜையா இருக்கிறவங்களுக்கு என்ன கடன் வசதிகள் இருக்கு? ம். அது நெறைய பேருக்கு தெரியாது. தெரியாது. இப்ப ஏன்னா அது வந்து அறிஞ்சுக்கிறதுக்கு ஐடியா இல்ல. இப்ப ம். நம்ப
என்ஜின் மாரி எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது, காலையில 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு இடத்துல வேலை, 3 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரைக்கும் வேலை. 2 வேலை செஞ்சு நம்ம ம். குடும்பத்த காப்பாத்த வேண்டிய ம். சூழ்நிலைலாம் இருக்கு. ம். அதனால வந்து அவங்க வேற எதுவும் தலையில போட்டுக்கிறது இல்ல. ம். ஆனா இங்கேயும் வந்து இந்த நாட்டிலயும் சிறு இதுல வந்து நெறைய லோன்ஸ் இருக்கு. நெறைய கிராண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்தா தெரியப்படுத்துற மாரி, அரசாங்கமே வந்து அங்க கான்ஃபரன்ஸ்ல அ அ இது பண்ற மாரி பேசும்போது நீங்க அறிஞ்சுக்கலாம். ம். அதே மட்டும் இது மட்டும் இல்ல. இந்தியால தொழில் தொடங்கணும்னா அங்க என்ன லோன்ஸ் எல்லாம் இருக்கு? ஓசிஐல வாங்குனா என்ன அங்க ம். வாங்கலாம்? ஓசிஐ வந்து ஓவர்சீஸ் நான் ரெசிடென்ட் இந்தியா என்ஆர்ஐ அ என்று சொல்றார்கள் என்ஆர்ஐ இல்லையா? என்ஆர்ஐ போன்றவங்களுக்கு வந்து நான் இந்தியால ரெசிடென்ஷியல் தொழில் இந்தியன். தொடங்குனா ம். என்ன சலுகைகள் இருக்கு? இப்ப இலங்கை அரசாங்கம் கூட நெறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் ம். பண்ணியிருக்காங்க. ம். ஸோ அது மாரி எல்லாம் வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாரி மலேசியா அரசாங்கத்துல என்ன இருக்கு? எல்லா இடத்துலயுமே என்னென்ன லோன்ஸ் இருக்கு? என்ன சலுகைகள் இருக்கு? அப்படின்றத நம்ம எலக்ட்ரிசிட்டி லெவல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. எல்லா தொழில் முறையும் இதுல தெரிஞ்சுக்கலாம். ம். ஒண்ணுமே இல்ல. சார் எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா என்னால பணம் போட்டு பண்ண முடியலன்னா, யாராவது தொழிலதிபர் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு போய் சார் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு வந்து இத சொன்னாங்க. இந்த ம். அரசாங்கத்துல நான் டை அப் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஒரு நாமினல் கன்சல்டிங் ஃபீ குடுங்க. ம். நான் வந்து உங்களுக்கு உதவி செய்றேன். எனக்கு வந்து இவங்களெல்லாம் கான்டாக்ட் ம். எடுத்திருக்கேன். அப்படின்றது கண்டிப்பா நடக்கும். ம். இன்னைக்கு இந்த செல்வகுமார் இருக்கவரு, எந்த ஒரு நாட்ல ஒரு எக்ஸிபிஷன் நடந்தாலும், ஒரு பேக் மாட்டின்னு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்து நான் போயிட்டு சுத்திட்டு 2 நாள் பேஸ் பண்ணுவேன். ம். ஆனா அவ்வளவும் எனக்கு நாலேட்ஜ். ம். அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரவங்க, யார் இந்த எக்ஸிபிஷன்ல வந்தாலும், கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிட்டாலும், ம். அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலயும் வேஸ்ட்டே கிடையாது. ஏமாற மாட்டார்கள். அவங்களுக்கு ஒரு ம். நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆகும். அத வச்சு ஏதாவது ஒரு விதத்தில கன்சல்டிங் கூட பண்ணி அவங்க சம்பாதிக்க முடியும். ம். நேர்கள் இணைந்திருப்பது வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் முற்றத்து மேடை நிகழ்ச்சி. இன்று 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு உலக வர்த்தகத்தில் நீங்களும் என்ற தலைப்பில் வாய்ப்புகளுக்கான கதவுகளை நாமே திறப்போம் என்ற ஒரு உபதலைப்போடு திரு ஜே செல்லகுமார், 2 உலகளாவிய அமைப்புகளின் தலைவர், உலக தமிழ் வர்த்தக சங்கம் மற்றும் உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு போன்றவற்றை நிறுவி அதை வழிநடத்தும் ஒரு போலாளரை நாங்கள் இன்று இந்த கருத்துக்களை பாய்ந்து கொள்ளும் நோக்கில் உங்களோடு இணைத்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த பொதுவாகவே நான் பணிபுரிந்த இடங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒருவர் ஒரு ஐடியா, ஒரு திட்டத்தோடு இப்படி செய்யலாம் என்ற திட்டத்தோடு வருகிற போது இந்த வெஞ்சர் கேபிட்டல் என்று சொல்லப்படுகிற வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அங்கே அந்த அந்த நோக்கத்தை அல்ல அந்த கருத்தை எடுத்து அது உண்மையாகவே ஒரு பெறுமதியான விடயத்தை கொண்டு வருமாறு பார்த்து அதற்கான முதலிட்டு அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வருவார்கள். ஸ்டார்ட் அப் என்று சொல்லப்படுகிற சின்ன சின்ன நிறுவனங்கள் பல எழுந்து வந்து கொண்டிருக்கின்றன. அந்த மாதிரியான விடயங்களில் ஒரு நிதி சார்ந்த ஆலோசனையும் பெறப்பட வேண்டும். அதாவது நான் எனது ஐடியாவை கொண்டு போய் ஒரு பணம் போடுவரிடம் போட்டுவிட்டு பின்னர் ஐடியாவும் போய் பணமும் இல்லாமல் இருக்கவும் முடியாது. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் மற்றும் ஸ்டார்ட் அப் அசிஸ்டன்ஸ் போன்றவற்றுக்கு நிதி சார்ந்த சட்டம் சார்ந்த மற்றும் அந்த முறைகள் சார்ந்த ஆலோசனைகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்களா செல்வா? செய்திருக்கிறோம். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டுல இருந்து அவங்க வந்து ஒரு அரங்கம் அமைக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல வந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்ட்டு எப்படி எல்லாம் வந்து அ அ இளைஞர்கள் வந்து எப்படி தொழில் தொடங்குறாங்க, போறாங்க. அதுல வந்து என்ன மாரி லோன்ஸ் எல்லாம் இருக்குன்றது இது பண்றாங்க. ஸோ அந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு வரும்போது, இப்ப வந்து இந்த ஒரு இன்டர்நேஷனல்ன்னும்போது, இப்ப தமிழ்நாடு, இலங்கை, மலேசியா, ஆஸ்திரேலியா இந்த 4 நாடுகள்ல தான் வந்து இதுல ஸ்பான்சர் பண்ண முடியும். அந்த நாட்டோட அ என்னென்ன ஸ்டார்ட் அப் பண்ணா என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு தெரியும். ஆனா மற்ற நாடுகளுக்கு, அந்த நாடுகளுக்கு என்ன எதுன்னு தெரியாது. ஸோ அந்தந்த நாடுகளுக்கு போம்போது தான் அந்த நாட்டோட விஷயம் தெரியும். பட் இந்த முறை செய்யும்போது தமிழ்நாடு, இலங்கை, அப்புறம் வந்து ஆஸ்திரேலியா, மலேசியா இங்க வந்து ஸ்டார்ட் அப் எல்லாம் என்ன பண்ணா என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது அந்த அந்த துறை சார்ந்த வல்லுனர்கள் வந்து ஸ்பீச் குடுக்குறாங்க. அதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதே மாரி சிறு குறுந்தொழிலதிபர் எப்படி செய்யலாம்? அதே மாரி நம்ம பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து 1,00,000க்கு மேற்பட்ட சுய உதவி குழுக்கள் இருக்கு. அது மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த நாடு வந்து கொஞ்சம் குளிர் பிரதேசம். மேக்ஸிமம் வந்து இந்தியா, இலங்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 16 மணி நேரம்லாம் வேலை செய்றாங்க. ஆனா இங்க வந்து அவங்க உழைக்கணும்னு நெனைச்சா கூட 16 மணி நேரம் வேலை செய்ய முடியாது. ஏன்னா சீதோஷ சூழ்நிலை அப்படி இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யலாம், வீட்டிலேயே இருந்துகிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற ஒரு 10 லேடீஸ்லாம் சேர்ந்து, இங்கேயே ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாரி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பொருள உற்பத்தி பண்ணி, அது ஒரு மார்க்கெட்டிங் மாரி பண்ணி பண்ணோம்னா, அதையும் செய்ய முடியும். அதனால
தமிழ்நாட்டுல இருந்து பெண்கள் முன்னேற்றம், அதாவது உமன் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன், அதாவது சுய ஒதுக்குழுக்கள் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர், அந்த அரசாங்கத்தோட சமூக நலத்துறை கீழ இருக்கிற அவங்களும் வந்து இதுல ஸ்டால் போடுறாங்க. ம். அவங்க உற்பத்தி பண்ற பொருட்கள் எப்படி பண்றாங்கன்றது அப்படி ட்ரெய்னிங் குடுக்கலாம். ம். அவங்களோட ட்ரெய்னிங் வந்து ஆன்லைன்ல நம்ம பண்ணலாம். ஆன்லைன்ல பண்ணி அவங்க கூட இன்டராக்ட் பண்ணிட்டு, அது மூலியமாவும் பெனிஃபிட் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ம். இந்த சில நிறுவனங்களின் இடங்களுக்கு போகிற போதே கையொப்பம் வாங்கி விடுவார்கள். பின்னர் அந்த நடக்கிற விடயங்கள் பல அந்த நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படும் நிலைமையும் காணப்படுகிறது. இந்த கண்ட்ரோலிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இந்த இடங்களுக்கு போய் பேசுவதன் மூலம் தாங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு விடுவோமோ என்று சிலர் அச்சப்படவும் கூடும். உதாரணத்துக்கு நீங்கள் தமிழகத்துடனும் நெருக்கமாக வேலை செய்கிறீர்கள், தமிழகத்தின் ஆதரவோடு இந்த விடயம் நடக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிற போது ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடு, தமிழக அரசின் கட்டுப்பாடு ஒன்று இருக்குமோ, அதன் ஒரு முகவராக, ஒரு ஏஜெண்டாக நீங்கள் இருக்கிறீர்களோ என்ற சந்தேகமும் சிலருக்கு வரக்கூடும். எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கான ஒரு வாய்ப்பாவது அங்கே இருக்கிறதா, அந்த நோக்கம் இருக்கிறதா என்பதையும் நீங்க தெளிவுபடுத்துவது. இல்ல, இது வந்து சுதந்திரமா செயல்படலாம். இது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரெய்னிங்ன்றது வந்து நெறைய இந்தியால கூட குறிப்பா தமிழ்நாட்டுல கூட 2 ஆட்சிகள் இருக்கு. ம். 2 ஒண்ணு ஏடிஎம்கே, டிஎம்கே. அந்த 2 ஆட்சிகள்லயும் வந்து இந்த சுய ஒதுக்குழுக்கள்ல இருந்து 1,00,000 பேர் பண்ணாங்கன்னா, அடுத்த ஆட்சி வரும்போது 1,10,000 பேர் வரணும் ம். அப்படின்னு தான் நினைப்பாங்க. ம். அதே நேரத்துல தமிழ்நாட்ட பொறுத்தவரையில எந்த கட்டுப்பாடும் இல்ல. வந்து அவங்க வந்து எங்கேயுமே நினைக்கிறது, இலங்கை தமிழர் வேறு, ம். மலேசிய தமிழர் வேறு, ம். தமிழ்நாட்டு தமிழர் வேறு அப்படின்னு அவங்க நினைக்கிறதே இல்ல. ம். ஆனா, எப்படியாப்பட்ட பார்த்தாலும் மலேசிய தமிழரா இருந்தாலும், இலங்கை தமிழரா இருந்தாலும், ஏதாவது ஒரு விதத்துல வந்து இந்தியா கூட தொடர்புல அவங்க வந்து சொந்தக்காரா தான் இருப்பாங்க. அதனால வந்து அந்த நாட்ல அப்படி ஒரு இது கிடையாது. ம். யார் வந்தாலும் அங்க வந்து தமிழர்களா இருந்தா, இப்ப வந்து அயலக தமிழர் திருநாள் ஒண்ணு பண்ணிருக்காங்க. நடந்தது. அதுல அண்மையில். நடத்திட்டு இருக்காங்க ம். லாஸ்ட் 4 இயர்ஸா. ம். சோ அதுல கூட பாத்தீங்கன்னா, அவங்க வந்து எந்த தமிழர்களும் வந்து தமிழ்நாட்டு தமிழர், இலங்கை தமிழர்ன்னு ஒதுக்குறது இல்லையா. ம். எல்லாம் தமிழர், எல்லாமே இந்தியால இருந்து போனவங்க தான். நம்மளோட உறவு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஒருங்கிணைச்சு தான் போறாங்களே தவிர, அவங்க யாரும் இது பண்ணல. அதனால அந்த சந்தேகங்கள் வந்து தேவையில்லாதது. ம். அப்படி சந்தேகங்கள் இருந்தா, இப்ப வந்து நிவர்த்தி ஆயிடுச்சு. ம். அப்படி எதுவுமே யாரும் எந்த அரசாங்கம் அப்படி பார்க்கிறதே ம். இல்ல. இல்ல, அது மட்டுமில்லாமல் இந்த கேள்விகள் கேட்கப்படுவதற்கான நோக்கமே ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிலர் அந்த கேள்வியை நேரடியாகவோ தனிப்படவோ என்னையும் கேட்பதுண்டு. ஆகவே அது சம்பந்தமான ஒரு தெளிவை உங்களோடாக கொடுக்க வேண்டும் என்ற அந்த தேவை அல்லது அந்த விருப்பு காணப்பட்டது. ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா செல்வா? இப்படி ஒருவர் கடந்த 10, 15, 17 வருடங்களாக தனக்கு ஒரு நலன் இல்லாவிட்டால் அப்படி நடப்பார் என்று நாங்களும் இங்கே தனிப்பட்ட உங்களுக்கு சொல்லலாம். இங்கே புதிதாக வந்த அகதிகள் சார்பில் நாங்கள் சில பணிகளை செய்கிற போது சிலருக்கு அந்த கேள்வி வரும், ஏன் இவர் இப்படி செய்ய வேண்டும், இவருக்கு இதுல எங்கேயோ ஒரு லாபம் இருக்கத்தானே வேண்டும் என்று. செல்வாவுக்கு என்ன லாபம் இருக்கிறது? ஓகே. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில ஒன்லி ஈவென்ட் மேனேஜரோட காஸ்ட் தான் எனக்கு வரும். ம். இது வந்து முழுக்க டொனேஷன்ல நடக்கிற நிகழ்வு. ம். எங்களுக்கு வந்து பெரும் தொழிலதிபர்லாம் இருக்கிறாங்க. அந்த இந்த உலகத்தமிழ் வம்சாவளி அமைப்பு, உலகத்தமிழ் வர்த்தக சங்கம், ம். இந்த 2 அமைப்புக்குமே வந்து ஃபண்டிங் வந்து ஒண்ணு அரசாங்கத்திட்ட இருந்து வரும். ம். ஒண்ணு வந்து தனி தொழிலதிபர் தமிழ் ம். ஆர்வலர்கிட்ட வரும். ம். இந்த 2 அமைப்புமே வந்து எஃப்சிஆர்ஐ போன்ற இந்திய அரசாங்கத்த வந்து அனுமதி பெற்று வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கக்கூடிய அது ஒரு கிளாஸ் இருக்கும். ம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அ யார் டொனேஷன் குடுக்குறாங்களோ, எங்களுக்கு டொனேஷன் குடுக்குறவங்களுக்கு, அதுல வந்து இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் இருக்கும். ம். வருமான வரி விலக்கு. ம். எனக்கு டொனேஷன் குடுக்குறாங்கன்னா, அதுக்கு வந்து வருமான வரி விலக்கு அவங்க பெற்றிருக்கிறாங்க. ம். அந்த சர்டிபிகேட் குடுத்துரும். ம். அடுத்து வந்து சிஎஸ்ஆர், கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிள் சோசியல் ம். ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு. ம். சிஎஸ்ஆர் ஃபண்ட். அந்த ஃபண்டும் வந்து வாங்குறதுக்கு இந்திய அரசாங்கம் எங்களுக்கு அனுமதி ம். குடுத்திருக்கு. சோ ஏன் அப்டின்னா, அவங்க வந்து ரெக்கார்ட் பார்க்குறாங்க. ம். செல்வகுமார் என்ன செய்றார்? ம். இந்த அமைப்பு என்ன செய்யுது? ம். எந்த நாட்டுக்கோட அனுசரணையா பண்ணுது? இந்திய இறையாண்மைக்கு அகைன்ஸ்டா ஏதாவது செய்யுதா? ம். அதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் அத குடுப்பாங்க. ம். அது மாரி அத டொனேஷன் வாங்கிட்டு ஈவன் அதிலிருந்து ஒரு சிங்கிள் பைசா கூட நம்மளால எடுக்க முடியாது. ம். இது வந்து இது ஒரு பார்ட். அ எனக்குன்னு வந்து ஒரு நல்ல எங்களுக்கு சொந்த தொழில் இருக்கு. ம். எனக்கு ஒரு போதுமான வருமானம், எங்க குடும்பத்துக்கு போதுமான வருமானம் ம். இருக்கு. ஆனா இது வந்து யாரும் சாதிக்க முடியாத சாதிக்கணும் அப்படின்றதுக்காக உலகம் ஃபுல்லா நம்ம நெட்வொர்க் பண்ணணும். ம். உலகம் ஃபுல்லா தமிழர்களுக்கு வந்து செய்யணும். ம். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு வந்து அரசியல்வாதி ஆகணும்னு நினைப்பாங்க. ம். அந்த அரசியல்வாதி வந்து குறுகிய வட்டம் ஒண்ணு கவுன்சிலரா இருப்பாங்க. இல்ல ஒரு
லெகிஸ்லேட்டிவ் அசெம்பிளியா இருப்பாங்க, இல்ல மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டா இருப்பாங்க. ம், ஆனா, உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழர ஒண்ணா இணைக்கணும். உலகம் ஃபுல்லா இருக்க தமிழ் பார்லிமென்டேரியன ஒண்ணா இணைக்கணும். ம், அப்படின்ற எண்ணம் செல்வகுமாருக்கு உண்டு. ம், அதனால 13 நாடுகள்ல 153 தமிழ் நாடாளுமன்றங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள உறுப்பினர்கள். ஒண்ணா இணைச்சு, ம், உலக தமிழ் பாராளுமன்றம்னு உருவாக்கியிருக்கிறேன். ம், அதுக்கு நெறைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அ எனக்கு ஆதரவா ம், செயல்படுறாங்க. ஏன் அந்த பாராளுமன்றம் உருவாக்குனேன்? அந்தந்த நாட்ல, அங்க இருக்கிற தமிழர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ, ம், நான் போயிட்டு ஒரு நார்வேல போய் அந்த நாட்டுக்கிட்ட போயிட்டு நான் கேட்டா எனக்கு ம், தரமாட்டாங்க. ம், நான் இதே கம்சாயினி குணவர்த்தனத்துக்கு ஃபோன் பண்ணி, "அம்மா இந்த தமிழருக்கு இந்த கஷ்டம் இருக்கு. ம், இத செஞ்சு குடுங்க." இல்ல கனடால கரியானதுக்கு ஃபோன் ம், பண்ணி, "சார் இது மாரி ப்ராப்ளம் இருக்கு சார். இவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க." அப்படின்னா, அந்தந்த நாட்ல அந்த ம அரசு கூட பேசி ம், உதவி வாங்குறதுக்கு இது ஒரு பயனுள்ளதா ம், இருக்கும். ம், ஸோ ஒரு வகையில செல்வகுமார் கிட்ட வந்தா இந்த நாட்ல ஒரு தொடர்பு ஏற்படும் 1. 2வது என்னால இத சாதிக்க முடிஞ்சது அப்படின்னு 1. இதெல்லாம் இதெல்லாம் என்னோட ஆம்பிஷனா இருந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். ம், அதுதான். மத்தபடி எனக்கு இந்த அமைப்பு மூலியமா எனக்கு அது கிடையாது. ம், எனக்கு எனக்குன்னு ஒரு சொந்த தொழில் 3 ம், தொழில் இருக்கு. ம், பிங்க் ஹெல்த் கேர் இருக்கு. ம், மெடிக்கல் டூரிசம் பண்றேன். ம், செலிபிரிட்டி மேனேஜ்மென்ட் பண்றேன். ம், பிங்க் செலிபிரிட்டின்ட்டு. எல்லா ஆக்டர், ஆக்ட்ரஸும் விளம்பர படங்கள்ல ம், நடிக்கிறதுக்கு, ஒரு வெளிநாட்ட போய் ஷோ பண்றதுக்கு, இதெல்லாம் செய்யும்போது, அதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் வருது. ம், அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனி இருக்கு. ம், 11 நாட்டு தமிழ் தொலைக்காட்சிக்கு நிகழ்ச்சி தயாரிச்சு அனுப்புறோம். ம். இவ்ளோ வருமானம் இருக்கும்போது, எனக்கு இந்த இதுலருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த தேவையே இல்லை என்று சொல்லுவது. தேவையில்ல. சரி. சிறப்பு. நீங்கள் இந்த 2 விடயங்களை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். ஒன்று, உலகத் தமிழ் வர்த்தக சங்கம் என்ன செய்கிறது? உலகத் தமிழ் வம்சாவளி அமைப்பு எந்த விதமான இணைப்புகளை கொடுக்கிறது என்று. ஆகவே ம், அ, செல்வகுமாரின் அந்த பணி அல்லது நோக்கம் டு கிவ் கனெக்ஷன்ஸ் டு பீப்புள். தமிழர்களாக இணைந்து பயணிப்பதற்கான அந்த ஒரு வாய்ப்பு. நீங்கள் சொன்னதைப் போல யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ப- சில 100 ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் பாடகர்கள், கவிஞர்கள் பாடிவிட்டு போயிருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே இடத்து மக்கள், எல்லோரும் எங்கள் உறவினர்கள் என்ற அடிப்படையில். ஆகவே கொஞ்சம் சிரமப்பட்டவர்களுக்கு கைதூக்கி விடுவதற்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள் என்பது சரி. நீங்க முன்னரே சொன்னதைப் போல ஒரு தொழில் மட்டும் செய்து கொண்டிருப்பவர் இன்னொரு தொழிலை வீட்டிலிருந்து செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இவ்வாறான இணைப்புகளினூடாக கிடைக்கக்கூடும். அதே வழியில் ஏற்கனவே ஒரு தொழில் செய்து கொண்டிருப்பவர் இவர் ஒரு தயாரித்து வழங்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடும். அங்கே இன்னொருவர் இப்படியான பொருட்களை கொள்வனவு செய்து அங்கே சில்லறையாகவும் மொத்தமாகவும் விற்கிற தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடும். அவர்களுக்கு இடையில் இந்த இணைப்பு வருகிற போது மிடில் மேன் என்று சொல்லப்படுகிற இந்த இடையில் நிற்கிற மனிதனை வழியை தள்ளிவிட்டால் அங்கு தொழிலாளர்களுக்கும் உரிய முறையில் அந்த பணம் போய் சேரும். 2 தொழில் நடத்துபவர்களும், அதாவது தொழில் இங்கே கொடுப்பவரும் தொழில் அங்கே செய்பவரும் தங்களுக்கு இடையிலான அந்த மிடில் மேனை துரத்தி விடுவதன் மூலம் சிறப்பாக விடயங்கள் செய்ய முடியும் என்பது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். சிறப்பு. நீங்கள் மற்றது சொன்ன விடயம் ஒன்று, வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் அந்தந்த நாட்டு சட்ட திட்டங்களுக்கும் அவர்களது முறைமைகளுக்கும் இணங்க புதிதாக போகிற தமிழர்களுக்கான தேவைகள் இருக்கிற போது அதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது என்பதையும் சொல்லியிருந்தீர்கள். இது தவிர நீங்கள் செய்த பல விடயங்கள் இருக்கின்றன. அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேச வேண்டும். எடிசன் அவார்ட்ஸ் என்று ஒரு ஒரு விருது வழங்குகிற ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. அது சம்பந்தமாக நீங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் என்பதை நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இந்த திரும்ப நாங்கள் பாரதியாரிடம் போவோமானால் அந்த நேரம் அவர் சொல்லியிருப்பார், மெல்ல தமிழினி சாகும் என்ற ஒரு கருத்து. அது பிழை என்பதை பாரதியார் இறுக்கி சொல்லியிருப்பார். அந்த சில சந்தர்ப்பங்களில் பிழையாக வழங்கப்படுவதுண்டு. பாடல் என்று பார்த்தால் இந்த இன்றொரு சொல்லினை கேட்டேன் இனி ஏது செய்வேன் எனது ஆறுயிர் மக்கள் கொன்றிடல் போன்ற வார்த்தை இங்கு கூறத்தகாதவன் கூறினேன் கண்டீர். புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளர்ந்து மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை, சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறமை தமிழ் மொழிக்கு இல்லை. மெல்ல தமிழ் இனி சாகும் அந்த மேற்கு மொழிகள் பூவி மிசையோங்கும் என்று அந்த பேரை உரைத்தான். மொழி என்பது வரும் பேசு மொழியாக மட்டுமில்லாமல் ஒரு பயன்பாட்டு வடிவத்திலும் இருக்க வேண்டும். அதனூடாக தமிழர்களும் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பாரதியார் ஒரு வருத்தத்துடன் சொல்லுகிற போது சொன்னார், இந்த வசை எனக்கு எய்திடலாமோ சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று அந்த அறிவை, அந்த நுட்பங்களை, நுணுக்கங்களை கொண்டு வந்து தமிழுக்கு சேர்ப்பீர் என்று சொன்னார். தமிழ் சார்ந்த சில விடயங்களையும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள்.
ஐக்கிய நாடுகள் சபை வரை போய் சில விடயங்களை செய்திருக்கிறீர்கள். தமிழ் சார்ந்து ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு செல்வகுமார் செய்ய வேண்டும் என்று விரும்பிய விடயம் என்ன? எதை செய்வீர்கள் என்பதை சொல்வீர்களா செல்வா? உலக மக்கள் தொகையில வந்து தமிழர்கள் வந்து 2% இருக்கிறாங்க. அந்த 2% மக்கள் வந்து பறந்து விரிந்து இருந்தாலும், நெறைய நாடுகள்ல வந்து தமிழ வந்து ஆங்கிலத்தில எழுதி படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நெறைய நாடுகள்ல செய்யறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ, அதனால நம்ம என்ன பண்ணோம், ஐநா சபையில போய் நம்ம முறையிட்டிருக்கோம். எந்த நாட்ல யார் வாழ்ந்தாலும் நான் தமிழுக்கு மட்டும் நான் போய் பேசல. எந்த நாட்ல எந்த மனிதர்கள் வாழ்ந்தாலும், அவங்களோட தாய்மொழிய வந்து படிக்கிறதுக்கு ஐநா சபை மூலமா எல்லா நாடுகளுக்கும் ஒரு அறிவுறுத்தணும். அதனால அவன் தாய்மொழியில படிக்கிறதுக்கு ஒரு வாரத்துல ஒரு முறையாவது, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது, ஒரு சப்ஜெக்ட் ஆவது அவன் வந்து தாய்மொழிய படிக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அதுக்கான விடயங்கள செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து முறையிட்டிருக்கோம். அடுத்ததா நாங்க என்ன செய்றோம்னா, தமிழர்கள் வந்து எல்லா துறையிலயுமே வந்து வல்லமையா இருக்கிறாங்க. அதனால நாங்க வந்து ஐநா சபையில 150 அ ஸ்காலர்ஸ், அதாவது பிஹெச்டி பட்டதாரிகள், பிஹெச்டி பண்ணவங்க, ஆராய்ச்சி முறை பண்ணவங்க, அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன கல்வி குடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு 8 ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறோம். இன்னும் 2 கூட்டம் நடத்திட்டு, ஐநா சபையில போயிட்டு 100 வைஸ் சான்சலர், 150 அ ரிசர்ச் ஸ்காலர்ஸ் போயிட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, கோவிட் டைம்ல நெறைய முன்னெல்லாம் வந்து டைரக்ட்டா கிளாஸ் போயிருந்தாங்க. கோவிட் டைம்ல வந்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ரொட்டேஷன் வந்தது. ஆனா, அதே நேரத்தில கல்வியோட தரம் வந்து இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சியில, இன்னைக்கு நம்மளோட குழந்தை வந்து அ ஒரு ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன பொறந்த குழந்தைக்கும், இப்ப பொறக்கிற குழந்தைக்கும் எவ்வளோ ஐக்யூ இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுக்கேத்த நமக்கு வந்து கல்வி முறைய மாற்றணும் அப்படின்றதுக்காக, அது வந்து பல்வேறு நாடுகள்ல இருக்கிற 150 ஸ்காலர்ஸ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். 100 வைஸ் சான்சலர், தமிழ் வைஸ் சான்சலர் இவங்கலாம் சேர்ந்து ஐநா சபையில போயிட்டு, ஐநா பொதுச் செயலாளர் கையில நம்ம வந்து ஒரு சப்மிஷன் ஒண்ணு பண்ண போறோம். ஒரு 2 நாள் கான்ஃபரன்ஸ் பண்ண போறோம். அதுக்கான முன்னோட்டமா தான் முன்னாடி போயிட்டு லாங்குவேஜ பத்தி பேசணும். இப்ப வந்து பல்வேறு நாடுகள்ல, இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல 965 கல்லூரிகள் இருக்கு. அதுல வந்து மேஜரா பிரைவேட் யூனிவர்சிட்டீஸ் இருக்கு. டீம்டு யூனிவர்சிட்டீஸ் வந்து 28 இருக்கு. அரசாங்கத்துல வந்து யூனிவர்சிட்டி வந்து 30 யூனிவர்சிட்டி இருக்கு. இந்த யூனிவர்சிட்டில 2 டீம்டு பிரைவேட் அண்ட் கவர்ன்மென்ட் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கிறோம். அவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக ஐநா சபை போறோம். இந்த வியாபாரம், வர்த்தகம் என்று சொல்லப்படுகிற விடயங்கள் மக்களை இணைப்பதற்கான ஒன்றாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் அந்த நோக்கங்களும் அந்த முயற்சிகளும் விரிந்து கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததா இன்னொன்னு வெறும் ஆசிரியர் மட்டும் இல்ல. டாக்டர்ஸ் உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழ் டாக்டர்ஸ வந்து இணைச்சிட்டு இருக்கோம். அதுல வந்து ரொம்ப எல்லா நாட்டிலயும் தமிழ் அதாவது எப்படி இலங்கை, ஸ்ரீலங்கா மெடிக்கல் அசோசியேஷன், இந்தியா மெடிக்கல் அசோசியேஷன் இருக்கோ, அது மாரி ஒவ்வொரு நாடுகள்ல தமிழ் மெடிக்கல் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு வரோம். அதுல வந்து ஆண்டுதோறும் டாக்டருங்கள அழைச்சு விருது குடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து நமக்கு 2009ல ஒரு துயரமான சம்பவம் இருக்கும்போது, கடைசி வரைக்கும் அந்த இடத்துல இருந்து சேவை செய்த டாக்டர கூட நாங்க வந்து அவர கூட நம்ம அழைச்சோம். பட் அவரால வர முடியல. அவரோட மெசேஜ வந்து இது பண்ணோம். அவர் ஒரு ஆர்டிக்கலும் குடுக்க வச்சோம். அது வந்து கேரளா கவர்னர் கையில அத வெளியிட்டோம். அதே மாரி 2 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் கத்தீஸ்வரன் ஆஸ்திரேலியால இருந்து அவர அழைச்சு, அவர் வந்து ஆளுநர் கையால அவருக்கும் விருது குடுத்து கௌரவிச்சோம். ஸோ இது மாரி வந்து நம்ம மொழிய வந்து யார் ஃபர்ஸ்ட் மறக்கறாங்க? டாக்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மறக்கறாங்க. அதனால தான் வந்து அப்புறம் வந்து அவங்க 75 வயசு, 80 வயசு இருக்கிற டாக்டருங்கள அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ தமிழ்ல வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா பேச வச்சு, அது மூலியமா இன்டைரக்ட்டா மார்க்கெட்டிங்கும் பண்றோம். இன்டைரக்ட்டா வந்து அவங்கள வந்து தமிழ விட்டு போகக்கூடாதுன்றதும் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால எல்லா துறையும் வந்து டச் பண்ணிட்டு தான் வரோம். சிறப்பு. இதே நேரத்தில் யாராவது நேயர்கள் சுருக்கமான கேள்வி அல்லது கருத்து பரிமாற்றம் செய்ய விரும்பினால், உங்கள் பக்கத்தில் இருந்து வளமையாக தெரிந்தவர்களுக்கு இந்த இலக்கங்கள் தெரியும். ஆஸ்திரேலியாவிலிருந்து அழைக்க விரும்பினர்களுக்கான இலக்கம் இருக்கிறது 02-8458-2393 02-8458-2393. அனைத்துலக நேயர்கள் அதே இலக்கத்தில் சக 613-8458-2393 என்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ள முடியும். +612-8458-2393.
வாட்ஸ்அப் அல்லது வைபர் மூலமாக தொடர்பு கொண்டு பேச விரும்பும் நேர்களுக்கான இலக்கம் 61-419-829-9600 +61-499-829-960. சுருக்கமான கேள்விகள் மட்டும், சுருக்கமான கருத்துக்கள் மட்டும் இருந்தால் நாங்கள் இந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு பேசி இந்த உரையாடலை முடிப்பதற்காக நாங்கள் திட்டமிட்டு இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறோம். ஆகவே சுருக்கமான கேள்விகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை சொல்லிக்கொண்டே இந்த தமிழ் சார்ந்த முயற்சிகள் ஒரு பக்கம் இருக்கையில், இந்த நீங்கள் செய்ய இருக்கிற இந்த கூட்டத்தொடர், இந்த 2 நாள் டிசம்பர் மாதத்தில் செய்ய இருக்கிற இந்த கூட்டத்தை பற்றியும் நாங்கள் இப்போது பேச வேண்டும். டிசம்பர் மாதம் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் 6ஆம் 7ஆம் தேதிகளில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது என்று. அந்த வகையில் இந்த ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருக்கிற 12வது உலக தமிழ் வம்சாவளி மாநாடு, உலக தமிழ் வர்த்தகர்கள் இணைகிற அந்த குளோபல் மீட் 6-7 டிசம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு. இந்த கூட்டத்தை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்வீர்களா செல்வா? டிசம்பர் 6 மற்றும் 7ஆம் தேதிகள்ல சிட்னியில பிளாக் டவுன் ஏரியால இருக்கிற ஸ்டான்ஹோப் லீசர் அந்த ஹாலில் தான் வந்து அந்த நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில வந்து கிட்டத்தட்ட 50 அரங்கங்கள் காட்சிப்படுத்தி சந்தைப்படுத்துறதுக்கான அரங்கங்கள் 50 அரங்கங்கள் அமைக்கப்பட போகுது. 50 பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மீட், அந்த B2B டேபிள் அப்படி இருக்குது. இந்த நிகழ்ச்சியில நீங்க வந்து ஒரு தொழிலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு டைரக்டரி ஒன்று கொடுப்பாங்க இலவசமா. அந்த டைரக்டரி எடுத்துட்டு என்ன தொழில், என்ன முறை பத்தி நம்ம பேசணும்னா அங்கேயே வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. அந்த டேபிள்ல போயிட்டு உங்களுக்கு நேரடியா தேவையான தொழில் முறைகளை எப்படி பண்ணணும், என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் இல்லாம 2 நாள் கருத்தரங்கம். ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு இந்தியாவில இருந்தும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அரசு மற்றும் அமைச்சர் பெருமக்கள் வந்து அந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து ஆஃப் டே வந்து கலை கலாச்சாரம் பாரம்பரிய உணவு உடைன்ட்டு ஒரு ஆஃப் டே இருக்கும். அந்த நிகழ்ச்சி இருக்கும். ஆஃப் டேக்கு அப்புறம் முழுக்க நம்மளோட தொழில் சார்ந்த வர்த்தகம் சார்ந்த நிகழ்வு தான் நடக்கும். மறுநாள் 7ஆம் தேதி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து கான்ஃபரன்ஸ் தான் நடக்கும். ஸ்பீச்சஸ் இருக்கும். அந்த ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து நமக்கு ஒரு பயனுள்ளதான ஸ்பீச்சஸா இருக்கும். இதுதான் இதோட 2 நாள். இது வந்து கட்டணம் இல்லை. பார்வையாளரா வரவங்களுக்கு கட்டணம் இல்லை. ஆனா கூகுள் ஃபார்ம்ல வந்து ஃபர்ஸ்டே ஃபில்அப் பண்ணி வந்தா அவங்களுக்கு வந்து அந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் உட்காந்து கேட்கறது. ஏன்னா ஒரு 500 பேர் வராங்கன்னா 500 பேருக்கும் உட்காந்து கேட்கறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண வேண்டி இருக்கிறதுனால நீங்கள் வந்து கூகுள் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். அது சோஷியல் மீடியாவும் நம்ம வந்து இங்கே தாயகம் ரேடியோ தான் வந்து நமக்கு வந்து அஃபிஷியல் ரேடியோ பார்ட்னராக வராங்க. ஸோ அவங்கள மூலியமா அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சமூக வலைதளங்களையும் நம்ம அந்த கூகுள் ஃபார்ம்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதுலயே நம்ம செய்யணும். ஆகவே நேர்களுக்கான அந்த தெளிவு கருதி நாங்கள் மீண்டும் அதை சொல்ல வேண்டும். செல்வா தனது பாணியில் அந்த விடயத்தை சொல்லியிருந்தால் எனது தமிழ் அல்லது எனது குரல் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்தால் அவர்களுக்கான தகவல். ஒரு கூட்டம் ஒன்றுக்கு போகிற போது அல்லது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிற போது கூட இப்போது வர இருப்பதை உறுதிப்படுத்துங்கள் என்று கேட்பார்கள். அந்த அங்கு வரும் எல்லோருக்கும் உணவு, குளிர்பானம் போன்றவற்றை கொடுப்பதற்காகவும், ஆசனங்களை போடுவதற்காகவும், ஒரு 1000 பேர் வரத்தக்க ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் 250 பேருக்கு ஆசனம் போட முடியாது. ஆகவே முதலே பதிவு செய்து கொண்டால், அது பல இடங்களில் நாங்கள் பணம் கட்டி அங்கே போவதால் ஏற்கனவே அவர்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வருகிறார்கள் என்று. இது எந்த விதமான நுழைவு கட்டணமும் இல்லாமல் இருக்கிற ஒரு நிகழ்வு என்பதால் நாங்கள் திடீரென்று அங்கே போயிருந்தால் அவர்களுக்கு எல்லோரையும் அங்கே சமாளிக்க முடியாது என்பதால் வர இருப்பவர்கள் வருவது சம்பந்தமான அந்த விருப்பை முன்கூட்டியே அறிவித்தால் இவர்களுக்கு தெரியும் யார் வருகிறார்கள் என்று. 2 நாளில் ஒரு நாள் மட்டும் 2 நாட்களும் வருகிற அந்த விவரமும் இருந்தால் அவர்கள் திட்டமிடுவதற்கு வசதியாக இருக்கும் என்பதால் இந்த நிகழ்ச்சியில் சம்பந்தமான தகவல்கள் பின்னர் இந்த 2 அமைப்புகளாலும் வேர்ல்ட் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் மற்றும் இந்த அனைத்து உலக தமிழ் வம்சாவளி அமைப்பினாலும் அறிவிக்கப்படும் என்பதை ஏற்கனவே செல்வகுமார் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் நீங்கள் இந்த விடயங்களை பார்த்துக் கொண்டிருந்தீர்களானால் நவம்பர் மாத பிற்பகுதியில் அல்லது நடுப்பகுதியில் இது உரிய முறையில் அறிவிக்கப்படும் என்று நம்புகிறேன். அப்போது வர இருப்பதை உறுதிப்படுத்துவதன் மூலம் அவர்கள் உங்களை சரியாக வரவேற்பதற்கான வாய்ப்பை கொடுப்பீர்கள் என்பதை நினைவுபடுத்தும் வகையில் தான் அந்த பதிவை அவர்கள் கேட்கிறார்கள். அதிக தகவல் ஒன்றும் கேட்க மாட்டார்கள். உங்கள் வங்கி இலக்கம் எல்லாம் கேட்க மாட்டார்கள். பெயர், தொலைபேசி இலக்கம், இமெயில்
முகவரி போன்றவை தான் கேட்பார்கள் என்று நம்புகிறேன். ஆகவே எப்போது போகிறீர்கள் என்பதும் அந்த விவரங்களை கொடுப்பதன் மூலம் இந்த நிகழ்வில் நீங்கள் உரிய முறையில் பங்கேற்க வசதியாக இருக்கும். இந்த ஃபாலோ அப் என்று சொல்லப்படுகிற விடயங்கள், அதாவது யாராவது இது சம்பந்தமான கூட்டத்துக்கு வந்து போன பின்னர் அந்த ஃபாலோ அப் என்பது சம்பந்தமான என்ன விதமான கட்டமைப்பு ஒன்று உங்கள் முந்தைய கூட்டங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. சிலர் வந்துவிட்டு போய்விடுவார்கள், யாருமே ஒரு இமெயிலுக்கும் பதில் அளிக்க மாட்டார்கள். அந்த மாதிரியான விவரங்களை ஃபாலோ பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்திருக்கிறீர்களா? குளோபல் ஆர்கன் தமிழ் ஒரிஜின் ஒரு வெப்சைட் இருக்கு, வேர்ல்ட் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல வெப்சைட் இருக்கு. அதில் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க போடலாம், அதுக்கு உண்டான ரிப்ளையும் வந்து பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து இங்கேயும் லோக்கலாக வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து உலக தமிழ் வர்த்தக சங்கத்தை வந்து இங்கே நிறுவி இங்க செய்யறதுக்கான செயல் திட்டங்களும் ஒரு சில தொழிலதிபர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து உலக தமிழ் வம்சாவளி அமைப்புக்கு ஆஸ்திரேலியாவுக்கு துணைத் தலைவரா அமிர்தலிங்கம் இருக்கிறாரு. ஸோ துணைத் தலைவரா இருக்கிறாரு. அவர் வந்து அந்த அந்த அமைப்புக்கு அவர் இருக்கிறதுனால அவரு தொடர்பு கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இப்ப ஆர்வமா இந்த நிகழ்ச்சி இங்க நடக்கிறதுனால இங்க மட்டும் இல்ல, மெல்பர்ன்ல ஸோ எல்லா ஏரியாலுமே வந்து இந்த அமைப்பு சார்ந்து நாங்க வந்து செயல்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, நம்ம வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழ் மொழி, கலை, கலாச்சாரம், பாரம்பரிய உணவு போறதுக்காக நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலை நிகழ்ச்சியும் நடத்துறோம். அந்த கலை நிகழ்ச்சி வந்து நம்ம ஆஸ்திரேலியால இருக்கிற குழந்தைங்க 12, 13 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், பரதநாட்டியம், ஆடை திருவிழா, குறிப்பா வந்து நம்ம பாரம்பரியமான வந்து ஆடை திருவிழா வந்து நடத்துறோம். ஏன்னா நம்ம வந்து நம்ம கோவிலுக்கு போகும்போது தான் பாவாடை சட்டை எல்லாம் போடுறோம், வேஷ்டி அணிகிறோம். இது வந்து நம்மளோட அந்த ஆடையை வந்து ஒரு அலங்காரமா அது நடத்தணும். அந்த ஆடை திருவிழா குழந்தைங்களை வச்சு நம்ம பண்றோம். இதெல்லாம் இல்லாம தமிழ்நாடு அரசு வந்து ஒரு 15 கலைஞர்களை வந்து அமுச்சு வைக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களும் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்லாம் வந்து அரசாங்கமும் அமுச்சு வச்சு இந்த நாட்டில் அந்த கலை நிகழ்வை இனாகரேஷன் டைம்ல அது துவக்க விழா நிகழ்வுல வந்து அது அரசாங்க உதவியோட அதுவும் நடைபெற இருக்குது. இது மாதிரி ஒரு நடக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கு அந்த அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து இந்தியால இருந்து 2 அமைச்சர்கள் வராங்க. அந்த 2 அமைச்சர்கள் கையால நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அந்த சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து கௌரவிக்க போறோம். அதே மாதிரி இலங்கையில இருந்து வடக்கு மாகாண முன்னாள் முதல்வர் விக்னேஷ் ஐயா வராங்க. இன்னும் பெரும் நம்ம தமிழ் எம்பிஸ் எல்லாமே கலந்துக்கு இருக்கிறாங்க. ஸோ அதனால இது ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருக்கும். குழந்தைகள் இருந்து தொழில் செய்யறவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஏற்புடையதா ஒரு சந்தோஷமான நிகழ்வா இது அமையும் அப்படின்னு நான் நம்புறேன். சரி, இந்த உரையாடலின் போது இந்த விஷயங்களை பேச வேண்டும் என்ற ஒரு நோக்கம், ஒரு விருப்பம் உங்களுக்கு இருந்திருக்கும். சில கேள்விகளையும் நான் கேட்டேன். நீங்களும் சில விடயங்களை நீங்களாக அந்த பதிலில் இணைத்து சொன்னீர்கள். இன்றைய உரையாடலில் நாங்கள் சொல்லியிருக்க தவறிய விடயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன். அதுக்கு முன்னர் நேர்கள் யாராவது சுருக்கமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் அவர்களது அழைப்புகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். 02-8458-2302-02-8458-2393 என்பது எங்கள் உள்ளூர் தொலைபேசி இலக்கம். அனைத்து உலக நேர்களும் அதே இலக்கத்தில் 612-8458-2393 என்ற இலக்கத்தில் தொடர்பு கொள்ள முடியும். +612-8458-2393. வாட்ஸ்அப் அல்லது வைபர் மூலமாக தொடர்பு கொள்ள விரும்பும் நேர்களுக்கான இலக்கம் 614-429-829-96 +61-499-829-960. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த உரையாடலை நாங்கள் செய்திருக்கிறோம். நேர்கள் யாராவது தங்கள் கேள்விகளை கொண்டு வர விரும்பினால் இதுதான் நேரம். அடுத்த ஒரு 10 நிமிடங்களுக்குள் நாங்கள் இந்த உரையாடலை நிறைவு செய்ய வேண்டியிருக்கும். அந்த வகையில் நாங்கள் கேட்கிற நீங்கள் கேட்கிற இந்த முதலாவது கேள்வி இப்போது எங்களுக்காக வருகிறது. வணக்கம். வணக்கம், நந்தன். சொல்லுங்க நந்தன். இதுல என்னுடைய கேள்வி, வணிக வாய்ப்புகளுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு ஆலோசனை கண்காட்சியா அல்லது வணிக நிறுவனங்கள் அங்கிருந்து உதாரணத்துக்கு ஒரு புத்தக விற்பனையாளரோ அல்லது ஏதோ ஒரு சார்ந்த ஒரு கலை சார்ந்த விற்பனையாளரோ அப்படின்ற விற்பனை தளங்களும் இங்க கொண்டு வருகிறோமா? அதாவது ஒரு ட்ரேட் ஷோ என்பதை விட ஸ்டால்ஸ் இருக்குமாறு கேட்கிறீர்கள் இல்லையா? ஆமா 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 ஆமா. சரி, நாங்கள் அந்த கேள்வியை அவரிடமே விடுவோம். நந்தன், உங்கள் கேள்விக்கு நன்றி. வேண்டும் நான் அவர் பரிசீலனை பின்னர் நான் மீண்டும் தேவையானால் திரும்ப வாருங்கள்.
இல்ல இல்ல ஓகே. நன்றி. சொல்லுங்கள் செல்வா, இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும். அதாவது 50 ஸ்டால்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு பக்கம் 50 ஸ்டால்ஸ். அதாவது அரங்கங்கள். அதாவது இந்தியா, இலங்கை, கனடா எல்லா நாடுகள்ல இருந்து ஸ்டால்ஸ் வந்து போடுறாங்க. இது வந்து 50 ஸ்டால்ஸ் ம். இருக்கும். அதுல வந்து பொருளுங்கள வாங்குறதுக்கு இல்ல, அந்த பொருள எப்படி சந்தைப்படுத்துறது? ம். அவங்க வந்து ஏற்றுமதி, இறக்குமதி பண்றதுக்கு யாராவது விருப்பம் இருக்குன்னா, அவங்க கூட இன்டராக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு விஷயம். அடுத்ததாவது பிசினஸ் டூ பிசினஸ். ஒரு சில பொருட்கள கொண்டு வர முடியாது. ஆனா ம். அவங்க வந்து ஒரு 50 டேபிள்ல அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ம். அந்த பி டூ பி அதாவது என்னோட பொருள் என்கிட்ட இருக்கு. ம். இங்க இருக்கிறவர் வந்து சொல்லலாம். சார் என்கிட்ட இந்த பொருள் இருக்கு. உங்க நாட்ல இது பண்ணீங்க. அப்ப பி டூ பி அது வந்து ஒண்ணு இருக்கு. அடுத்ததா வந்து இந்த 2 நாள் கான்ஃபரன்ஸ் அது பக்கத்திலேயே ஒரு அரங்கத்துல நடக்கும். அந்த அரங்கத்துல தொழில் வாய்ப்புகள் ஃபர்ஸ்ட் டே வந்து கலை கலாச்சாரம் அப்படின்னு ஹால்ஃப் டே வரைக்கும் கலை கலாச்சாரம் இனாகுரல் செஷனா இருக்கும். மத்தியானத்துக்கு மேல தொழில்முறை கான்ஃபரன்ஸ் தான் நடக்கும். அதுல தொழில் வாய்ப்புகள், தொழில் என்னென்ன செய்யலாம், போலாம், வரலாம் எல்லா இதும் பிரான்சைசியிலிருந்து அவங்க தொழில் முறைய இதுவரைக்கும் ஆஸ்திரேலியால இல்லாத விஷயங்கள்லாம் அந்த கான்ஃபரன்ஸ்ல சொல்லுவாங்க. ம். அத வந்து பார்த்துக்கிட்டு பயனடையலாம். ம். ஆகவே இது ஒரு தொழில் சார்ந்த ஒரு கண்காட்சியாகவும், என்ன விதமான விடயங்களை நீங்கள் செய்யலாம், எங்களுக்கு எது தேவை, உங்களால் இதை கொடுக்க முடியும் என்ற உரையாடலுக்கான ஒரு ஸ்டாலாக இருக்கும். ஆனால் நந்தன் கேட்ட கேள்வி என்னவென்றால், ஒரு தயாரிப்பாளர், ஒரு ஒரு நூல் நூல் வெளியிடும் நிலையம், ஒரு பதிப்பகம், ஒரு ஒரு பப்ளிஷர் இங்கே கொண்டு வந்து தங்கள் நூல்கள் என்று ஒரு நூல் கண்காட்சியை போல அங்கே நூல்களை வாங்க விரும்புபவர்கள் வாங்கலாம் என்ற அடிப்படையிலும் இந்த ஸ்டால்ஸ் இருக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. என்னை பொறுத்தளவில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சிறப்பு சந்திப்பாக இருந்தால், ஒரு ஒரு நூல்கள் சம்பந்தமான ஒரு சந்திப்பாக இருந்தால், அல்லது ஒரு நடன சம்பந்தமான சந்திப்பாக இருந்தால், நடனம் சார்ந்த விடயங்கள் விற்கப்படலாம், அல்லது நூல்கள் விற்கப்படலாம். பொதுவான ஒரு பெரிய தலைப்பு இருக்கிற போது புத்தகங்கள் வாங்குவதற்காக அங்கே எத்தனை பேர் வருவார்கள் என்பது கோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது என்று நான் நினைப்பேன். கொள்வனவு செய்வதற்கான பொருட்களுக்கான ஸ்டால்ஸ் அங்கே போடுவதற்கான நோக்கம் இருக்கிறதா செல்வா? கொள்முதல் செய்யறதுக்கான நோக்கங்கள் பெரும்பாலும் இருக்காது. இது வந்து ம். தொழில் சார்ந்து நெறைய விஷயங்கள் இருக்கும். ம். 1, 2 இப்ப எக்ஸாம்பிள் ஒரு புக் வந்து விக்க போறாங்கன்னா, அவங்க அந்த ஸ்டால் பணம் கட்டி வியாபாரம் ஆகலன்னா அவங்களுக்கு வருத்தமா ம். இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாங்க சந்தைப்படுத்துறதா விஷயமா தான் நாங்க இது பண்றோம். ம். அது மாரி ஒரு சின்ன சின்ன ஸ்டால்ஸ் வேணும்னா, நம்ம வந்து சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்ம அதையும் கொண்டு வரலாம். ஆனா முழுக்க முழுக்க வந்து இது வந்து தொழில் சார்ந்து தான் ம். பெரும்பாலும் இருக்கும். ம். தொழில் சார்ந்து. நம்ம புக்ஸும் குடுக்கலாம். பட் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஏன்னா, தொழில்முறை இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஆஸ்திரேலியால 80 அசோசியேஷன் வராங்க. அந்த 80 அசோசியேஷன் வரும்போது அவன் என்ன நினைப்பான்? அவன் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பான். அவன் வந்து புக் வாங்கணும்னு வரமாட்டான். ம். இது வந்து அனைத்து தரப்பட்ட மக்களும் வர இடம். ம். அதனால எவ்வளோ பேர் புக் வாங்குவாங்கன்னு தெரியாது. அதனால ம். இது வந்து எல்லாமே கலோக்கிலா இருக்கும். ஆனா வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு புக் ஃபேர் அப்டின்னா புக் மட்டும் விப்பாங்க. ம். ஒரு இன்ஜினியரிங் ஃபேர்னா இன்ஜினியரிங் மட்டும் இருக்கும். இது ம். வந்து எல்லாம் சேர்ந்தது இருக்கும். ஸோ, அதனால வந்து இதுல அந்த அளவுக்கு ம். வாய்ப்பு இருக்காது. அந்த நேரத்துல அவங்க மின்னஞ்சல் பண்ணாங்கன்னா, சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்ம பயன்படுத்தலாம். ம். நாங்கள் நிறைவு கருத்தை கேட்க இருக்கிறோம். செல்வகுமார் அவர்களது நிறைவு கருத்தோடு இந்த உரையாடலை நிறைவு செய்யும் நோக்கம் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த நிறைவு கருத்துக்கு போகலாம். ஏதாவது சொல்லலாம் அது நீங்கள் நினைத்திருந்து நான் சரியான கேள்விகளை கேட்கவில்லை அல்ல அந்த திசையில் ஓடவில்லை என்பதால் ஏதாவது விடயங்கள் தவறு இருந்தால் செல்வா அவற்றையும் பேசி இந்த உரையாடலை நிறைவு செய்யலாம். குறிப்பா நம்ம வந்து அ புலம்பெயர்ந்து நம்ம மொழியால நம்ம வந்து நெறைய பேர் ஒண்ணா இருக்கிறோம். மதத்தால் பிரிந்திருந்தாலும் மொழியால் நம்ம வந்து தமிழரா இணைஞ்சிருக்கிறோம். அந்த தமிழ் மொழி வந்து நம்மள ஒண்ணா இணைச்சது வந்து இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். அதே நேரத்துல நம்ம வந்து யாரும் நாம வந்து இவங்க இத செஞ்சிருக்கலாம் அப்படின்லாம் நினைக்காம, இதுவரைக்கும் நமக்கு நாமே தான் வந்திருக்கிறோம். அது வந்து இலங்கையில ஏற்பட்ட விடயமா இருந்தாலும் சரி, மலேசியால ஏற்பட்ட விடயமா இருந்தாலும் சரி, இந்தியால ஏற்பட்ட விடயமா இருந்தாலும் எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம். அ ஒரு சிலருக்கு பெரிய பாதிப்பு வெளிய தெரியுது. சின்ன பாதிப்பும் நெறைய விஷயங்கள் ம். இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் வேணாம். நம்ம வந்து யாரும் நமக்கு செய்ய வேணாம். நமக்கு நாமளே வந்து நமக்கு தேவையான தொழில்கள தேடி, நம்ம வந்து பொருளாதாரத்துல உயர்ந்து, நாம யாருன்னு காட்டுனோம்னா, நம்ம ம். யாரும் டிபெண்ட் பண்ணாம நாம யாருன்னு காட்டுனோம்னா, எல்லா அரசாங்கங்களும் நம்மள தேடி வரும். இன்றைக்கு ஒரு சில அரசாங்கங்கள் இன்னைக்கு வந்து தேடி போய் தமிழன வந்து மறுபடியும் வா, இந்த இடத்துல நீங்க தொழில் தொடங்குங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து கூப்பிடுற நிலைக்கு இந்த
2009லேருந்து இன்னைக்கு 2025க்குள்ளேயே தமிழ் இருந்தா தான் முடியுன்ற நிலைக்கு அரசாங்கங்கள் வந்து ராஜாங்க உறவுல பேசிட்டு இருக்காங்க. ம். இது வந்து என்னைக்குமே நமக்கு இப்படியே இருந்துராது. இன்னும் நம்மள நம்ம 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 இல்ல அப்படின்னா, நமக்கு ஒருத்தன் கெட்டது செஞ்சான். அவனுக்கு நான் நல்லது செய்யணுன்ற மாரி, நம்ம அந்த நாட்டுக்கு செய்யறதுக்கு நம்மள தேடி வருவாங்க. ம். அதுக்கு நம்ம பொருளாதாரத்துல உயரணும். இதுதான் எங்களோட நோக்கம். ம். அதுக்கு எந்தவித எண்ணங்களை எல்லாம் மறந்து, நாம தொழில்ல முன்னுக்கு வரணும். பொருளாதாரத்துல உயரணும்ன்ற ஒரே நோக்கத்த மட்டும் எண்ணி, நிகழ்ச்சியில கலந்துங்க. வாங்க, பயனடைங்க. சிறப்பு. வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் உலகளாவிய நேயர்கள் சார்பில் இன்று எங்களுடன் இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறோம். அந்த வகையில் திரு ஜே செல்வகுமார் அவர்கள் 2 நிறுவனங்கள், குறிப்பாக இன்று பேசப்பட்ட 2 நிறுவனங்களை நிறுவி தலைமை தாங்குகிற ஒரு பின்னணி கொண்டவர். உலக தமிழ் வர்த்தக சங்கம் மற்றும் உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு என்ற பெயர் கொண்ட 2 அமைப்புகள், வேர்ல்ட் தமிழ் சேம்பர் ஆஃப் கமர்ஸ் மற்றும் குளோபல் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஆரிஜின் என்று சொல்லப்படுகிற இந்த 2 அமைப்புகளின் தலைவர் தனது முயற்சிகள் பற்றி இன்று எங்களோடு கலந்துரையாடி இருந்தார். அவர் நேரடியாக வந்து இன்றைய கலந்துரையாடலில் கலந்து கொண்டமைக்காக மீண்டும் உலகளாவிய நேயர்களாகிய உங்கள் சார்பில் நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லி விடைபெற இருக்கிறோம். இன்னொரு தடவை நாங்கள் அவர் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்னர் அது சம்பந்தமான மேலதிக விவரங்களையும் பேச இருக்கிறோம். இது சம்பந்தமான தகவல்களை பெற விரும்புபவர்கள் எங்களோடும் தொடர்பு கொள்ள முடியும். அமிர்தலிங்கம் இங்கே அவர் அந்த அமைப்பின் இணைப்பாளராக இருப்பதால் ஆஸ்திரேலியா சார்பில் நாங்கள் அந்த தகவல்களை உங்களுக்கு வழங்க முடியும் என்பதையும் சொல்லுகிறோம். மீண்டும் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக உங்களுக்கு போயிருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நேயர்களே. மிக்க நன்றி செல்வா, மிக்க நன்றி நேயர்களே. வணக்கம். வணக்கம். என்னுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஆஸ்திரேலியா மட்டும் இல்ல, உலகளாவிய தமிழர்களுக்கு கொண்டு சென்ற தாயகம் நிர்வாகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்தும், அறிவிப்பாளர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.